மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவானது இன்று மாலை சென்னையில் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்று நாணயத்தை வெளியிடுவதற்காக வந்திருக்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். இரவு 7 மணி அளவில் இந்த விழாவானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேறொரு நிகழ்வில் முதலில் கலந்து கொள்ள இருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கசாலி இணைப்பில் இணைகிறார். கசாலி, வணக்கம். தற்பொழுது அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை வந்து சேர்ந்த பிறகு அங்கே போயிட்டு இருக்க காட்சிகள் நம்ம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி நிரல் அவருக்கு எப்படி இருக்க போகிறது? சென்னையில் இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டப்பட்டுள்ள அதிநவீன கட்டிடத்தையும் திறந்து வைப்பதற்காகவும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவொட்டி அவரது உருவம் பொறித்த ₹100 நாணயத்தை வெளியிடுவதற்காகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடலோர காவல்படையின் தனி விமானத்தில் டெல்லியிலிருந்து சென்னை கடலோர காவல்படை வளாகத்திற்கு வந்தார். அங்கு அவரை மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட கடற்படை அதிகாரிகள் வரவேற்றனர். அந்த வரவேற்பு முடிந்து அவர் தற்போது கடலோர காவல்படையின் தலைமை அலுவலகத்திற்கு செல்கிறார். அங்கு சென்று அந்த அலுவலக விழாவில் பங்கேற்கிறார். அதற்கு பிறகு அவர் மறைந்த திமுக தலைவரின் நினைவிடத்துக்கு சென்று அந்த நினைவிடத்தை பார்வையிடுகிறார். பார்வையிட்டு அங்குள்ள அந்த அருங்காட்சியகத்தெல்லாம் பார்வையிடுகிறார். அதன் பிறகு இன்று மாலை மறைந்த முன்னாள் நூற்றாண்டு நினைவு முன்னிட்டு நாணயத்தை வெளியிடுகிறார். இந்த விழாவில் பங்கேற்று இரவு அவர் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். நன்றி கசாலி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னை வந்தடைந்தார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். அவருக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டு தற்பொழுது சென்னை அமைந்திருக்கக்கூடிய கருணாநிதி நினைவு இல்லத்தில் இன்று மாலை சென்று மரியாதை செலுத்த உள்ளார். அதற்கு முன்பாக இங்கு வேறு ஒரு நிகழ்விலும் INS அடையாறு இருக்கக்கூடிய பகுதியில் வேறொரு நிகழ்விலும் பங்கெடுக்க இருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.